எதுனாலும் தொடாம பேசுங்க சார். இல்லம்மா, உனக்கு மேக்ஸ் சரியா வரல, நீ பேசாம என் டியூஷன்ல ஜாயின் பண்ணிரு. உன் நம்பர் கூட நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் கொடுமா. 1098. புரியலையேம்மா. அதான் சார், சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர். என்னோட அனுமதி இல்லாம தொட்டீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். வணக்கம், நான் உங்கள் கோயில் சிங்காரவேலு பால்மணி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மைவி3 கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடக்கப்பட்ட வழக்கு. அதனோட அப்டேட் பார்க்கலாம். அதனோட அப்டேட் சொல்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்துருவோம். இந்த 2 நாளாக ஒரு பத்திரிகை தெரியுது ஒரு விஷயம். அதாவது அசோக் ஸ்ரீநிதி 100 கோடி பேரம் பேசியதாக ஒரு போர் முரசுன்ற ஒரு பத்திரிகை வால் போஸ்ட் வெட்டியிருந்தாங்க. அதே பத்திரிகை இன்னைக்கு யூடியூப்ல கொடுத்துருக்காங்க, வீர போர் முரசுன்னு கொடுத்துருக்குறாங்க டைட்டில். அந்த போஸ்டர் போர் முரசுன்றது இருந்தது. அந்த வீர போர் முரசுன்றது நான் கவனிக்கல, என்னன்றது தெரியல. சரி, அது இருக்கட்டும். அது போர் முரசா, அந்த போஸ்டர்ல இருந்தது போர் முரசா, நீங்க கொடுத்த யூடியூப்ல கொடுத்த வீர போர் முரசு வேற பத்திரிகையா அப்படின்றத கொஞ்சம் விளக்கணும் மைவி3 நண்பர்கள். அதாவது மைவி3 கேஸ் அப்டேட்டுக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்கள் நான் இங்க தெளிவுபடுத்திக்கணும்னு விரும்புறேன். அதாவது ஒரு போர் முரசுன்னு ஒரு பத்திரிக்கை, ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. 100 கோடி ரூபாய் அவர் கேட்டார் அப்படின்னு. நீங்கள் ஒரு புலனாய்வு பத்திரிகை, ஏன்னா நீங்கள் இதை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் ஒரு புலனாய்வு பத்திரிக்கையாக தான் இருக்கணும். இந்த கார்த்திக் பிள்ளை மாதிரி மைவி3 கிட்ட காசை வாங்கிட்டு பேசுகிற ஒரு 4ஆம் தரம் 5ஆம் தர பத்திரிகையா இருக்கணும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கணும். ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்ன ஒரு தடவை 100 தடவை யோசிங்க. அது பத்திரிகை துறையா இருந்தாலும் சரி, யூடியூப்ல பேசுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கமெண்ட் போடுறவங்க கூட சரி, ஒரு தடவை 100 தடவை யோசி போடுங்க. அது என்னோட கமெண்ட் பாக்ஸ் சூரிய பிரகாசம்னு ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன போடுறா ராஜா, போடு, எல்லாத்துக்கும் வரணும் ஒரு நாளைக்கு. எப்படி இப்போ ஹைகோர்ட்டில் இதுக்கு வழக்கு ஏன்னா ஒரு தகவலுக்கோசம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த வீடியோ போடுறதுக்கு. எனக்கு இப்போ தான் சார் கொஞ்சம் முன்னே தான் இந்த தகவல் கிடைச்சது எனக்கு. டெல்லியில் உள்ள மத்திய அரசு ஒரு சட்டம், அதாவது ஒரு இது தெரிவிச்சிருக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான பணப்புழக்கங்கள் உள்ள இதெல்லாம் ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டில். இந்த தகவல் உறுதிப்படுத்தணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு திரு அமித்ஷா அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது பணம் அதிக அளவில் எந்தெந்த இது போயிருக்குது, எந்தெந்த இதுக்கு இந்த பணங்கள்லாம் பரிமாறப்பட்டிருக்குது, ஒரு நிறுவனம் எத்தனை கிளைகள்ல தங்களுடைய பணத்தை மற்ற வங்கி கணக்குகளுக்கு கொண்டு சென்றுகிறாங்கன்றதை திரு அமித்ஷா அவர்கள் கணக்கெடுக்க சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80% உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் இது. 80%, மீதி 20% சந்தேகத்தோட தான் நானும் சொல்றேன். ஆனால் சொன்ன நபர், சொன்ன ஊடகம், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த சுற்றறிக்கை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது இப்போ தமிழக அரசு சொன்னாலும் தெரியும் எந்தெந்த நிறுவனங்கள் அதிக அளவில் பணப்புழக்கத்தை நாட்டுக்குள்ள விட்டு. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மைவி3 கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் வரும். அதாவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு தான் சொல்கிறார். பைத்தியமானீங்களா, தற்கொலைங்களா, ஏற்கனவே படித்த முட்டாளங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்திருக்கீங்க. போயிட்டு ஒருத்தன் 1,26,000 தரான்னா
அவன் எப்படி தரான் ஏதா தரான்னு யோசிக்கல. உங்கள் பணத்தையே ரொட்டேஷன் பண்ணி 10 மாதத்துக்கு ஒரு 12,000 தரான். அந்த 10 மாதம் நிரந்தரமா? நம்ம அது வரைக்கும் இன்னைக்கு படுத்து தூங்கணும்னா நாளைக்கு எந்திரிக்குமான்றதே சந்தேகம். கோயத்தில் பாருங்க, அவ்வளோ பெரிய தீ விபத்து, இந்தியர்கள் 50 பேர் பலியானாங்க. அவங்க நினச்சிக்கிட்டா படுத்தாங்க, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகலாம், இப்போ மறுபடியும் ஊருக்கு வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கலாம்னு நினச்சாங்க. இப்படி ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை உலகம். இதில் வந்து எதை நம்பி நீங்கள் பணத்தை போடுறீங்க? சரி, பணத்தை போட்டுட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, அதை நம்பி வேலையை விடலாமா? ஒரு கால் காசுனால ஒரு நிரந்தர வருமானத்தை வச்சுக்கிட்டு நீ வேலையை விடணும். இப்போ வந்து கமெண்ட்ல வந்து கத்துறீங்க, நாங்கள் நீ சொன்னப்பல எங்களை எவ்வளோ அசிங்கமாக திட்டினீங்க. அதாவது இன்னைக்கு வந்து மோடி வந்து பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அதாவது யூடியூப் ஊடகங்களுக்கும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார். இனிமேல் நினைச்சவங்கலாம் நினைச்ச மாதிரிலாம் வீடியோ போட முடியாது. என்ன, நீங்க போடுற வீடியோல வந்து உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மைத்தன்மை இல்லாமல் வீடியோ போட்டீர்கள் என்றால் உங்கள் மீது வழக்குகள் பாயலாம், கைது நடவடிக்கை தொடரும். இது யூடியூபர்களுக்கும் சேர்த்தே தான் இந்த சட்டம் ஏற்றப்படுகிறது என்று நினைக்கிறேன். ஆனால் ஊடகத்துறையை வந்து நசுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம நசுக்கிறாங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து போய் பேசிக்கிட்டு மக்கள் பணத்தை சுரண்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் வர்றதை வந்து நம்ம வரவேற்கலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பிஜேபிக்கு ஆதரவாக கூட நான் இருப்பேன், மற்றவங்க எப்படியே தெரியாது. காரணம், பொய் பேசும் ஊடகங்கள் முடக்கப்படும். சரிங்க, இந்த அசோக் ஸ்ரீநிதி 100 கோடி ரூபா கொடுத்த விஷயத்துக்கு வரும், 100 கோடி ரூபா பேரம் பேசின விஷயத்துக்கு வரும். போர் முரசா வீர போர் முரசா எந்த பத்திரிகையாக இருந்தாலும் கேட்குற கேள்வி, டெல்லியில் டெக்ளரேஷன் வாங்க இருக்கீங்களா? பத்திரிகை நடத்த டெக்ளரேஷன் வாங்கணும் டெல்லியில். கிட்டத்தட்ட இப்போ அப்ளை பண்ணோம்னா 6 மாதம் ஆகும் அந்த டெக்ளரேஷன் வரத்துக்கு. நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க, என்ன மாதிரி டெக்ளரேஷன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றது இது யூடியூப் கிடையாது. நினச்சாங்கன்னா ஒரு இமெயில் ஐடி வச்சுக்கிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பத்திரிகை துறை ஒரு இது பிரிண்ட் ஆகி வெளியில் வருதுன்னா அதுக்கு டெக்ளரேஷன் வேணும். உங்களுடைய போர் முரசு அல்லது வீர போர் முரசு, இந்த பத்திரிகையோட டெக்ளரேஷன் நம்பர் நீங்கள் பதிவிட முடியுமா? அதே போல் இம்ப்ரிண்ட்னு ஒன்று இருக்கும். இம்ப்ரிண்ட்னா எல்லா பத்திரிகையிலும் கடைசி பக்கத்தில் கீழே வந்து போட்டிருப்பாங்க. இன்னைக்கு தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா, தினமணி எடுத்து தினமலர் எது எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ்டு பை, அந்த அட்ரஸ், யார் ஆசிரியர், யார், எந்த எடிட்டர், யார், நிர்வாக ஆசிரியர் யார், அவங்க வந்து எந்த அட்ரஸில் வந்து இந்த இது பத்திரிகை வெளிவருது, எல்லாமே வந்து இம்ப்ரிண்ட்னு சொல்லுவாங்க. அது இருக்கணும். உங்கள் பத்திரிகையில் அந்த இம்ப்ரிண்ட்ன்றது வந்து காணும். வெறும் அசோக் ஸ்ரீநிதி பற்றின செய்திகள் மட்டுமே இருக்குது. உங்களோட டெக்ளரேஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பொது வெளியில் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஒரு ரூபா 2 ரூபா குற்றச்சாட்டு வைக்கல. நீங்கள் என்ன 1 லட்சமோ 10 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கல. 100 கோடி ரூபா பேரம் பேசுந்தா இதுக்குண்டான ஆதாரங்கள் என்ன இருக்குது உங்ககிட்ட? அந்த அசோக் ஸ்ரீநிதி தம்பி வந்து உங்ககிட்ட 100 கோடி, அதாவது மையத்தில் வந்து 100 கோடி ரூபா பேரம் பேசுறதுக்கு ஆடியோ ஆதாரம் அல்லது வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்குதா? இருந்ததுன்னா அதை வந்து பொதுவெளியில் வெளியிட வேண்டும். ஏன்னா அசோக் ஸ்ரீநிதி தம்பி வந்து தனிப்பட்ட முறையில் நானும் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். இந்த ஒரு மோசமான ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்குது. மணி ரொட்டேஷன் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது. 2வது வந்து கேஸ் போடுறவங்க வந்து யாரும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் போட முடியாது. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க தான் கேஸ் போட முடியும். இப்போ வந்து 2 பெண்கள் வந்து கேஸ் போட்டிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பர்ச்சேஸ் பண்ணலை. அதாவது ஒரு பெண்மணி சுத்தமாக பர்ச்சேஸே பண்ணல. ஒரு பெண்மணிக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சிட்டதா சொல்லி அந்த முகவர் வந்து அந்த பெண்ணுக்கு வர வேண்டிய அந்த 360 ரூபா கட்டி அந்த முகத்துக்கு ஏதோ பூசுகிற அந்த பவுடர் வந்து அந்த முகவர் வந்து வாங்கியிருக்கிறார். தருமபுரியில் வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாரு, அந்த பெண் வாங்கிக்க சார். அதை எப்படி பணம் கட்டிட்டு ஒன்றும் வாங்கிக்க சொல்லுவாங்க? அப்படி வாங்கிக்க சொன்னாங்கன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? சரி, எந்த கொரியரில் அனுப்பிச்சிங்க, அந்த கொரியர் ட்ராக் ஷீட் எங்க, அந்த பொண்ணு எந்த அட்ரஸில் அனுப்பிச்சிங்க, எந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிங்க, எந்த கொரியர் அம்பு கோயம்புத்தூர்லேருந்து வந்ததா, அந்த பொண்ணு சேலம் உங்ககிட்ட இருந்து வந்ததா,
அப்போ அந்த சொர்ணம்ன்ற அந்த பொண்ணு பேருக்கு தான் வந்து அந்த இது போயிருக்கணும், கொரியர் போயிருக்கணும். அது எப்படி முகவரை நீங்கள் வாங்கி வச்சுக்கீங்க? அப்போ வந்து பணம் கட்டினா நீங்களே வாங்கி எல்லாம் பண்ணிக்குவீங்களா? அப்போ அந்த 1,21,000 மாத்திரை வந்து அந்த பொண்ணு வாங்கலை. அந்த பேபின்ற அந்த காங்கேயம் அவங்களும் வந்து 1,21,000 வந்து இது மாத்திரை வாங்கலை. இது வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வந்து வழக்கு பதியும் போது இது வந்து வழக்கறிஞர் முன்னாடி அவங்க வந்து தெளிவாக இது பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நடந்திருக்குது. என்ன மையத்திலிருந்து இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து அல்ல கைங்கெல்லாம் பழைய வீடியோங்களை தூசு தட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிஎம் பேவட்டு போடு, சிஎம் போடு, கேஎம் போடு, கேஎம் பூமுட்டைகள் அப்படிதான் சொல்லணும். எல்லாம் போடுங்க, பேவட் போடுங்க. வந்தால் தானே பணம் வருது. 1000 பேர் பேவட் போட்டாங்கன்னா ஒரு 300 பேருக்கு வருது. எவ்வளோ வருது? 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, 540 ரூபா. இந்த வருஷத்தையே ஓட்டிடலாம். பைத்தியக்காரனுங்களா? அப்படி கொடுக்குறவனுங்க என்ன பண்ணணும்? 1,21,000 கட்டினவன் தான் வட்டி வாங்கி போட்டிருப்பான், நிறைய விற்றுருப்பான். ஒவ்வொருத்தன் 4 ஐடி 5 ஐடி போட்டு உக்காந்துருக்கலாம். அவன் நிலைமைனா யோசிச்சு பாருங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னே போட்டவன் ஒரு 5 ஐடி போட்டிருந்தானா அவன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், அவன் எவ்வளோ எடுத்துருப்பான் ரிட்டர்னு. இவங்க வைத்தியச்சல்லாம் கொட்டுறானுங்க கமெண்ட்ல. இது சூரிய பிரகாசன் ஒருத்தர் ரொம்ப நக்கலாக போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா தம்பி நல்லா சம்பாதிச்சிட்டியாடா, ஊர் எல்லாம் அடித்து வலையில் போட்டு நல்லா ரப்பிக்கிட்டியா, தெனாவட்டு டேஷாக போட்டுக்கிட்டு இருக்கிற. உனக்குலாம் மரியாதை ஒரு அளவுக்கு தான். வயசானவன் அப்படி என்ன பார்க்காத, ஒரு மாதிரி பேசிவிடுவேன், ஜாக்கிரதை. என்ன இவர் வந்து பணம் வந்து அவங்க மைவித்திரியில் போட்டுருவாராம். இங்கே யூடியூப்பில் வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்கு நாங்கள் பேசுவோம். நாங்கள் வந்து எடுத்து கொடுக்கணுமா, இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்க கொடுக்கணுமா? நான் அசோசியேஷன் எவங்கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன், எவன் உங்களுக்கு திருப்பி எடுத்து நொட்டுறது பணத்தை? நீ வாயை திறந்துட்டான்னு வருவ, நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து பணத்தை எடுத்து இதில் நொட்டுவோம். எவன்கிட்டயோ கொண்டு போய் வச்சிருவீங்க பணத்தை. எவனோட இதுலேயே கொண்டு போய் சொல்லிவிடுவோம் பணத்தை வாயில். எங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு முட்டி போட்டுக்கிட்டு வந்து ஆண் வாயை திறந்துக்கிட்டு உட்காந்துருப்பியாடா சூரிய பிரகாசமா? கேட்குற கேள்வி. இப்போ நான் கேட்கறது இதுதான். அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் 100 கோடி ரூபாய் பேரம் பேசியதற்கான ஆதாரம் பொதுவெளி, அதான் யூடியூப்லேயோ இன்னைக்கு ஏதோ ஒரு இதில் வந்து ரிலீஸ் பண்ணணும். 2வது மைவித்ரி கேஸ் அப்டேட் சொன்னேன் இல்லைங்களா? மைவித்ரி கேஸ் இது வந்து ரிட்டு இதாகிடுச்சு. அதுக்கு பெயில் வாங்கிறதுக்கு தான் இப்போ சக்தி ஆனந்தன் வந்து எந்த விதமான வீடியோலையும் தோன்றலை. அவர் வந்து அதுக்காக அந்த பெயிலுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார், முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பெண்கள் போட்ட கேஸ் வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது. வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஹியரிங்கும் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹியரிங் இதுன்றது. மீண்டும் மைவித்ரி அல்ல கைகள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாக சக்தி ஆனந்தனை பேச வைத்து வீடியோ போடுங்கள். பழைய வீடியோலாம் தூசி தட்டி ஒன்று எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ புத்தி சொல் மாதிரி கிளம்புறீங்க. ஆளாளுக்கு சொன்ன விஷயத்தையே சொல்லி காரணமாக கேட்டு ஒரு மாதிரி மென்டல் ஓரியன்ஸ் ஆகிடுச்சு. தயவுசெய்து உங்கள் இவரை வீடியோ போட சொல்லுங்கள். மைவித்ரி கேஸ் அப்டேட்டுன்னு சொன்னேன். அதனோட எண்கள் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கேஸ் இதோட வந்து மொத்தமாக தரேன். நான் இப்போதைக்கு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசோக் ஸ்ரீநிதி மீது வைத்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிங்காரவேலு பாலமணி.